டிட்வா புயல் தீவிரமடைந்து தமிழகத்தினுடைய பகுதிகளை தொடங்கி உள்ளது. புயலை பொறுத்த வரைக்கும் அந்த கண் பகுதியை தொட்டுவிட்டால் அதிலிருந்து சில மணி நேரங்களில் புயல் கரையை கடந்து விடும். அது புயலானது ஒரு எல்லையில் நுழைந்து மறு எல்லையில் வெளியே செல்வது. ஆனால் இந்த புயல் வித்தியாசமாக இருக்கிறது. இது கீழிருந்து மேலாக தமிழகத்துடைய கரையை ஒட்டி சென்று அதன் பிறகு என்ன ஆகும்னே தெரியாத ஒரு சூழலாக இருக்கிறது. சரி, இப்போது நாம் காட்சிகளில் பார்ப்பது இதுதான் ரேடாருடைய தற்போதைய நிலவரம். அதாவது மாலை நேரத்தில் ரேடாருடைய காட்சிகளை பார்க்குறீங்க. இலங்கை பக்கத்தில் அதனுடைய கண் இருக்கிறத பார்க்குறீங்க. அதனுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் மேக குவியல்கள் உருவாகி வருவதை நம்ம பார்க்குறோம். இது சேட்டலைட்டினுடைய படங்களை பார்க்குறோம். சரி, அடுத்தது இப்போது புயல் எங்கே அப்படின்னா யாழ்ப்பாணத்துக்கு மேலே அதனுடைய கண் நகர்ந்து விட்டது. ஸோ இலங்கையை தாண்டி விட்டது. அடுத்தது பைபாஸை பிடிக்க போகுது. எங்கே அப்படின்னா மெல்ல அப்படியே அதனுடைய கண் நாகப்பட்டினத்தை தொட்டு மேலே வர இருக்கிறது. நம்மோடு வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். புயலை பொறுத்த வரைக்கும் இலங்கையை முழுவதுமாக தாண்டி விட்டது. இலங்கையில் ஒரு தீவிரமான மழை இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இப்போது தமிழகத்தை தொடங்கி இருக்கிறது இந்த புயலுடைய மையப்பகுதி, கண் பகுதி. தமிழ்நாட்டை ஒரு எல்லையில் நுழைந்து கடக்கக்கூடிய புயல்கள் ஒரு புறம், இது கீழே இருந்து மேலாக அப்படியே வருகிறது. ஒட்டுமொத்தமாக மழையை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது வருதா சார்? அதாவது அதான் வடக்கு நோக்கி அப்படி நடந்துட்டு இருக்கு, அதான் தெரிகிறது முதல்ல. ஏன்னா அதை செலுத்தும் காத்து மேலடுக்கலை தெற்கிலிருந்து இருப்பதன் காரணத்தினால அது வடக்கு நோக்கி நகருது, அதுதான் காரணம். அடுத்தது நம்ம தமிழகத்தை நோக்கி நல்ல மேக தொகுதிகள் புதுச்சேரி, சென்னை இந்த பகுதியெல்லாம் வரும்னு இந்த இதை பார்த்தா தெரிகிறது. ஓகே, இலங்கையை பொறுத்தவரை தென் இலங்கையில் முற்றாக இந்த மேகங்கள்லாம் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி எடுத்து தென் இலங்கையை சொல்லலாம். வட இலங்கையை பொறுத்தவரையிலும் இன்னும் அந்த இது இருக்கு, மேக தொகுதிகள் இருக்கு, அதை பார்க்க முடிகிறது. ஆமாம், மன்னார் மாவட்டத்திலையும் கொஞ்சம் சிறிது தினம் முன்பு முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூட மேகத்தொகைகளில் பார்க்க முடிஞ்சது. எஸ் சார். இப்போ நமக்கு மேகம் மயிலாடுதுறை ஒட்டுமொத்தமாகவே விரவி இருக்கிறது. ராமநாதபுரத்துக்கு மேலே அந்த மேக குவியல்கள் தொடங்கி இப்போ சென்னையை தாண்டி சூலூர்பேட்டை வரை நிரம்பி இருக்கிறது. இந்த மேக குவியல்கள் அப்படின்றது எப்படி நம்ம வகைப்படுத்துவோம் சார்? நம்ம வாட்டர் வேப்பரை பார்க்குறோம், இதனுடைய டென்சிட்டி எப்படி நம்ம வகைப்படுத்துவோம்? சரி, வாட்டர் வேப்பர் நீர் இருப்பதான் காட்டும். அது சில நேரம் மேகங்களாக கூட இல்லாத இருக்கும். ஓகே, அந்த பகுதியில் அதிக நீர் இருக்கும்போது காட்டும். நீர் இல்லாத பகுதியில் ஒன்றுமே இருக்காது, அந்த மாய்ஸ்சர் இருக்காது என்பதை காட்டும். ஸோ வாட்டர் வேப்பருங்கிறது ஒரு ரேடார் மாதிரி தான், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, பட் இதே விசிபிள் பிக்சர்னு சொல்லக்கூடியது அப்போ டே டைமில் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் என்ன கிடைக்குமோ அதை தான் காட்டும். ஓகே சார், இப்போ அது மெல்ல நகர்கின்ற போது புதிய மேகங்கள் உருவாகி வருது. அது அடுத்தடுத்த கிலோமீட்டர் நகர்றப்போ மேகங்கள் உருவாகி கொண்டே இருக்குமா? கண்டிப்பா உருவாகி கொண்டே இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் எப்போது இந்த சலனமானது கடலில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் புதுவாக மேகங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ தென்பகுதிகளை பொறுத்தவரை இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு அங்கெல்லாம் அந்த அளவுக்கு மழை இல்லாத இருப்பதாக தான் நம்ம இது காட்டுறது, கணினி சார்ந்த கணிப்பு. ஓகே, ஏன்னா அங்கெல்லாம் மேற்கு திசை காற்றுகள் தொடங்கி விட்டது, அதான் காரணம். ஓகே சார், இப்போ சாதகமான சூழல் அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம்? நம்ம கடலுக்குள்ள இந்த புயல் வந்து விட்டது, அது ஒரு சாதகமான சூழல். அதே போல கிழக்கு காற்று எளிதாக கிடைக்கிறது, அது ஒரு சாதகமான சூழல். அந்த மாதிரி இந்த புயலுடைய சாதகமான சூழல்கள் என்ன சார்? கடல்ல இருக்கிறது மிக முக்கியம். அடுத்தது கடலுடைய வெப்பம் அதுக்கு சாதகமாக இருக்கு. ஓகே, ஸோ அந்த விதத்துல பரவாயில்ல. ஆனால் அதுக்கு சாதகம் இல்லாத சூழல்னு பார்த்தீங்கன்னா நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்று ஒன்று, அடுத்தது நிலப்பகுதி கண்மையில் இருப்பதனால் ஏற்படக்கூடிய உராய்வு விசை, மூன்றாவது மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று முறிவு. ஓகே, ஸோ இது மூன்றும் இருப்பதன் காரணத்தால் அது தீவிர புயலாக மாறவில்லை. ஓகே சார், இந்த புயல்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே வடக்குல ஒட்டுமொத்தமா போகுது. இங்க ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதுலயே பாருங்க, விண்டிலே நமக்கு ஹரிக்கேன் ட்ராக்கர் அப்படின்னு ஒண்ணுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இன்னுமே நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா, இன்று அது அப்படியே சென்னை பக்கத்துல போயிட்டு, அதாவது நாளைய தினம் சென்னை பக்கத்துல நிக்குது, நின்று திங்கட்கிழமை சென்னைக்கு பக்கத்துல நின்று செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு சென்னையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அதன் பிறகு புதன்கிழமை பழைய இடத்துக்கு வியாழக்கிழமை புதுச்சேரி பக்கத்தில் வர மாதிரி காட்டுறாங்க.
இது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா? மேலே போயிட்டு திரும்ப வர வாய்ப்பு இருக்கா? சரி, மேலே போயிட்டு திரும்ப வரணும்னா மேலே இருக்கக்கூடிய காற்று, மேலடிக்கில் உள்ள காற்றானது அந்த வடகிழக்கு திசையிலிருந்து வீசி அதை தென்கிழக்குக்கு அனுப்பணும். அப்படி இருந்தால் தான் முடியும். ஓகே சார், அப்படி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அடுத்தது வந்து எந்த உயரத்தில் உள்ள காற்று வந்து அதை செலுத்துகிறதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக வலுவிழந்த நிலையில் இருக்கும்பொழுது எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம். ஒரு தாழ்வு நிலையாக கூட மாறிடலாம். ஓகே, ஸோ இது தாழ்வு நிலையாக மாறும். டிப்ரெஷனாக எந்த சூழலில் மாறும் சார்? இப்போ சில மணி நேரங்களில் அது கரையை ஒட்டி வர தொடங்கும், அப்போவே டிப்ரெஷனாக மாறிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படியே நாளைக்கு சென்னையெல்லாம் வருதுன்றாங்க அப்போ மாறும்னு நினைக்கிறீங்களா? அதாவது சென்னை கிட்ட வந்தது, அதுக்கப்புறம் ஆந்திரா போகும்போது டிப்ரெஷன் அவருடைய குறிப்பில் கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையம். ஓகே, நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பார்க்கும்பொழுது கல்பாக்கத்துக்கிட்ட வரும்போது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைந்து ஆந்திரா அருகில் செல்லும்பொழுது தாழ்வு மண்டலமாக மாறுகிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு, பார்க்கணும். ஓகே, பட் இதில் இந்த காற்று முறிவு சொல்கிறீங்க, இந்த காற்று முறிவு வந்து அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் சார். காற்று முறிவால் இந்த காற்று புயல் வந்து டீக்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா ஒரு புயல்னாக்க தரை மட்டத்திலிருந்து 10-12 கிலோமீட்டர் உயரம் வரலும் போய் அதனுடைய சுழற்சி இருக்கும். ஓகே, இந்த காற்று முறிவன் வரும்போது வெவ்வேறு திசையில் காற்று மேலடுக்கில் வீசும்போது அந்த செங்குத்தான அமைப்பு சிதைந்து விடும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு உயரமாக இருக்காது அந்த காற்றினுடைய சுழற்சியினுடைய அமைப்பு மேலடுக்கில். அதுதான். ஓகே சார், இப்போது இந்த புயலின் மூலமாக அடுத்து வரக்கூடியது இது வந்து நமக்கு வந்து கிழக்கு காற்றை சாதகமாக கொண்டு வருமா? இல்லை நமக்கு இந்த மோந்தா மாதிரி எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போனதால நமக்கு அடுத்து மழை வாய்ப்பே இல்லாமல் இருந்ததை பார்த்தோம். இந்த புயலுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன சார்? இது போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கீழ் திசை காற்று தொடங்கிவிடும், அதில் டவுட்டே கிடையாது. தொடங்கின பிறகு ஒரு நிகழ்வு வந்தால் பெருமழை கிடைக்கும், இல்லாட்டி ஏதோ லேசான மழை கிடைத்து கொண்டிருக்கும். ஓகே, பட் ஒரு ஈவெண்ட் அப்படின்றது இன்னைக்கு டெல்டாவில் தொடங்கி கிட்டத்தட்ட 36 மணி நேரம் 40 மணி நேரம் அப்படின்றப்போ ஒரே நாளில் 13 சென்டிமீட்டர்லாம் மழை பதிவாகி இருக்கிறது. இது ஆவரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை எக்ஸஸ் மேபி அடுத்து ஒரு 36 மணி நேரப்போ 20 சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்னா அது அதிக கனமழை கேட்டகரியில் வருமா சார்? ஆமாம், கண்டிப்பாக அதிக மழை. ஏன்னா கார்த்தால 8:30லேருந்து நாளை 8:30 வரலும் என்ன மழை பெய்திருக்குன்னு பார்க்கும்போது அது 20க்கு மேலே போனால் அதிக கனமழை கேட்டகரியில் தான் வரும். ஓகே, ஸோ இப்போது சென்னைக்கு இப்போ இங்கெல்லாம் மழையை கொடுத்துட்டு வருது, டெல்டாவில் மழையை கொடுத்துட்டு வருது, சென்னைக்கு வர்றப்போ அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை கனமழையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? எப்பொழுதெல்லாம் சுழற்சி எப்போதெல்லாம் கடல் பாயில இருக்கோ அந்த காலகட்டத்தில் அதிக மழையை நாம் எதிர்பார்க்கலாம். நிலத்தில் வரும்பொழுது தான் அது உராய்வு விசை காரணமாக அது வலுவிழந்து ஒரு நிலைக்கு செல்லும். கடலில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதிக மழையில் எதிர்பார்க்கல, தப்பே இல்லை. ஓகே சார், இது சென்னை பக்கத்தில் 25 கிலோமீட்டர் வரை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குதா தெரியலையா? அது டைலூட் ஆயிரும்னு அர்த்தமா இல்லை ஸ்டால் ஆகும்னு அர்த்தமா சார்? இல்லை, வலுவிழப்பதற்கான வாய்ப்பு கூட உண்டு. ஓகே, ஸோ கரை ஏறாமையே வலுவிழந்து விடும் அப்படின்னா அதனால் அது இல்லை, ஆமாம், கடலில் போயிட்டு அது வலுவிழந்து வேறு ஒரு நிகழ்வாக தாழ்வு மண்டலமாக மாறணும்னு கொடுத்துருக்காங்க. ஆந்திரா கடற்கரைக்கு போகும்போது ஃபர்தராக எந்த அளவுக்கு அது வலுவிழக்கிறதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இதனுடைய மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம எப்போ பார்க்கலாம் சார்? இப்போ வந்து சென்னையில் லேசான மழை விட்டு விட்டு இருந்துக்கிட்டே இருக்க மழையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிவியரான ரெயினை எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? கண்டிப்பாக இரவெல்லாம் எதிர்பார்க்கலாம். இரவுகளை டெஃபினட்டாக. ஆமாம், நன்றி சார். மழை, இந்த புயல் பாதிப்பு, கடக்குமிடம், இதை பற்றின பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. இறுதியாக ஒன்று கேட்டுறேன். இப்போது நம்ம மெரினா கடலில் பார்த்தோம் புயல் நாளைக்கு தான் வருதுன்னு எல்லாரும் குழந்தைகளோட போய் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். புதுவையிலெல்லாம் ஓரளவு காவல்துறையினர் அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்று நாளை பொதுமக்கள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையில் இருக்கணும் சார்? கண்டிப்பாக நீர்நிலை பக்கம் செல்லக்கூடாது. தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு செல்வது நல்லது. வீட்டில் இருப்பது சால சிறந்தது. மேலாடான பகுதி இருந்தால் அடுத்தது கதவுகள்லாம் கதவுலாம் அடைச்சி வைக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா வேகமான காற்று வீசுவதன் காரணத்தினால. ஏன்னா 80-90 கூட தொடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தரை காற்று கண்டிப்பாக பலமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்றவாறு பாதுகாப்பாக இருக்கணும். கண்டிப்பாக கடற்கரைக்கோ
நீர்நிலை பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஏதாவது மின் கம்பிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா மின் வாரியம் மக்களுடைய பாதுகாப்புக்காக மின் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ அந்த காலகட்டங்களில் பேட்டரி விளக்கை வைத்துக்கொள்வது நல்லது. டிரான்சிஸ்டர் போன்ற உபகரணங்கள் மூலம் இப்பொழுது நிலை எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. நன்றி சார். தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்து இந்த டிட்வா புயல் எப்படி வரும், அதனுடைய மழை என்ன, அதனுடைய டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன காரணிகள் இதை தீர்மானிக்குது அப்படின்றத நிறைய விஷயங்களை உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பகிர்ந்து கொண்டீர்கள். தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்ததற்கு நன்றி சார்.